மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே கானானுக்குள் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. பைபிள் இதைத்தான் சொல்லுகிறது. எடுக்கலாம். எபிரேயர் 18 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். எபிரேயர் 3, 18, 19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த ஒரு காரியத்தை பல நூறு வருடங்களுக்கு பின்பாக வாழ்ந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் கீழ்ப்படியவில்லை, அவர்கள் அவிசுவாசிகளாய் இருந்தார்கள். இது ரெண்டு மட்டும் கிடையாது, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். கர்த்தர் ஆபிரகாம் என்ற ஒரே ஒரு மனிதனை அழைத்தார். அவன் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டிய தேசத்திற்கு போய் சேர்ந்தான். அவனுடைய மகனான ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்திலேயே இரு, பஞ்சம் பிழைக்க எகிப்துக்கு போகாதே. அதற்கு பிறகு அவனுடைய மகனாகிய யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார், நீ போ, திரும்பி நீ வருவாய், இந்த தேசத்தில் நீ குடியிருப்பாய் என்று சொல்லி அனுப்பினார். இந்த யாக்கோபுடைய கற்ப பிறப்பானவர்கள் 70 பேர் எகிப்து தேசத்திலே குடியிருப்பதற்காக போனார்கள். பஞ்சம், கொடிய பஞ்சம் கானானில் இருந்தது, சுற்றி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்தது. எனவே இவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக அங்கே போனார்கள். யாக்கோபு அவர்களை பராமரித்தான். 70 பேர். 430 வருஷத்திலே இவர்கள் பலுகி பெருகினார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல பலுகும் பெருகும் என்று. அதே போல இந்த ஜனங்கள் அங்கே பலுகி பெருகினார்கள். இப்போது கர்த்தர் மோசேயை எழுப்பியிருக்கிறார். அந்த தேவ மனிதன் போய் கர்த்தர் சொன்னது போல நடந்தான். அவன் 10 பெரிய பெரிய அற்புதங்களை செய்து இந்த ஜனங்களை வெளியே கூட்டிக் கொண்டு வருகிறான். அவர்கள் யாத்திரை செய்கிறார்கள். இந்த யாத்திரையின் புத்தகம்தான் யாத்திராகமம், யாத்திரையை பற்றிய ஆகமம். அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அங்கே மோசே ஒரு கணக்கெடுக்கிறான். அப்போது கணக்கெடுக்கிறான். பிறகு கானானுக்குள் நுழையும் போதும் ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறது. இப்போது 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்தால் பல லட்சம் ஜனங்களாக இவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் வனாந்திரத்திலே வந்து கொண்டு இருக்கிறார்கள். செங்கடல் திறந்து விட்டது. அதற்கு பிறகு இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் என்று போன வாரத்தில் படித்தோம். தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள், அப்பத்திற்காக முறுமுறுத்தார்கள்,
தண்ணீர் நல்ல ருசியாக இல்லை என்பதற்காக முறுமுறுத்தார்கள். இப்படி அநேக காரியங்களுக்காக முறுமுறுத்து கொண்டே வருகிறார்கள். இப்போது 3 மாதம் ஆகிவிட்டது. அவர்கள் அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் சீனாய் வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார்கள். பக்கத்திலே சீனாய் மலை இருக்கிறது. இந்த சீனாய் வனாந்தரத்திலே அவர்கள் இருந்து இனி தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டும். என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 19வது அதிகாரம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். அதிலே 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு. மோசே மலை மேலே ஏறி போறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். மோசே, இந்த ஜனங்களுக்கு நீ சொல்லு, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே இந்த ஜனங்கள் நடக்க வேண்டும். இந்த எல்லா தேசத்து ஜனங்களிலும் இவர்கள் மட்டும் எனக்கு சொந்த சம்பத்து, என்னுடைய சொந்த ஆஸ்தி, ஏன் பிள்ளைங்க, எனக்குரியவர்கள் இந்த இஸ்ரவேலர்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லு. அது மட்டுமல்ல, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லு. இந்த ஜனம், இந்த தேச ஜனம், இந்த தேசத்தில் இருக்க எல்லா ஜனமும் எனக்கு ஆசாரியர்கள். இவர்கள் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உலகெங்கும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக இந்த ஜனம் இருக்க வேண்டும். இதை போய் சொல்லு என்று சொல்லுகிறார். அப்போது மோசே வந்து ஜனங்களை எல்லாம் அழைத்து கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறான். 8ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். மலையில் ஏறுறான், கர்த்தர் சொல்றாரு. அவன் கீழே இறங்கி வந்து ஜனங்களுக்கு சொல்றான். ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அவைகளை எல்லாம் நாங்கள் செய்வோம். கர்த்தர் வந்து சொல்றப்ப இவங்க என்ன சொல்லியிருக்கலாம்? உங்க கிருபை பெரியது, நான் ஏதாவது செஞ்சாலும் செய்யாட்டியும் உங்க கிருபை எனக்கு வேணும், என்னை ஆசீர்வதிக்கணும் சொல்லியிருக்கலாம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க? என்னவெல்லாம் சொல்லுகிறீரோ அப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம். இவன் போய் மேலே சொல்லிட்டான். கர்த்தர் பார்த்தாரு. இந்த பாரு, நான் இந்த மலையில் இறங்குவேன். இந்த ஜனங்கள் யாரும் வந்து மலையை தொடக்கூடாது, ஏறக்கூடாது, மிருகமோ மனிதரோ யாரும் வரக்கூடாது. அப்போது எல்லா ஜனங்களும் சுற்றிலும் நிற்கிறார்கள். பெரிய இடி முழக்கங்கள், மின்னல்கள், எக்கால சத்தங்கள், அக்கினி புகைகிறது மலையிலிருந்து. அப்படி ஒரு பெரிய கிராண்ட் என்ட்ரி கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அதை பார்த்தவுடன் ஜனங்கள் எல்லாரும் நடுங்குகிறார்கள். அப்படி அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. யாரும் காணக்கூடாத தேவன் அவர். பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் சேராபீன்களும் கேரூபீன்களும் அவரை போற்றி துதித்து கொண்டிருக்கிற அந்த துதிகளிலே வாழ்கிற தேவன். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து இந்த ஜனங்களுக்காக அங்கே ஒரு காட்சியை கொடுக்கிறார். ஜனங்கள் நடுங்குகிறார்கள். அப்போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. பார்க்கலாம். கர்த்தர் இந்த மோசே இடத்திலே பேசுகிறார். 40 நாள் கர்த்தர் சொல்றார், சரி நீ மேலே ஏறி வா. 40 நாள் அவன் போய் கர்த்தரோடு பேசுகிறான். 40 நாள் முடிந்தவுடன் கர்த்தர் அவனிடத்திலே 2 கற்பலகைகளை கொடுக்கிறார்.
அதிலே நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது, 10 கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் மலையிலே ஏறும்போது ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்வோம், எல்லாம் செய்வோம். இப்போது அவன் மலையிலிருந்து கீழே இறங்குகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, போ, நீ கூட்டிகிட்டு வந்தேல ஓஞ்சானோ, அதெல்லாம் தன்னை கெடுத்து கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். கீழே வந்து பார்த்தால் இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு கன்றுக்குட்டியை செய்ய வைத்து அதை ஆராதித்து கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். மோசே பார்த்தான், இந்த நியாயப்பிரமாணம் இவர்களுக்கு தேவையில்லை. இந்த நியாயப்பிரமாணம் இருந்தால் அத்தனை பேரும் இங்கேயே செத்து போவார்கள். எனவே 2 கற்பலைகளையும் போட்டு உடைத்தான், எரித்தான், சாம்பலை தண்ணீரில் கரைத்தான், அவர்களுடைய பாவங்களை அவர்களையே குடிக்கும்படி செய்தான். மோசேயை பொறுத்தவரை இப்போது 10 கட்டளைகள் இல்லை. எனவே ஜனங்கள் தப்பித்து கொண்டார்கள். இல்லாவிட்டால் கர்த்தர் அவர்களை கொன்று போடுவார், வனாந்தரத்திலே அத்தனை பேரும் செத்து போவார்கள். எனவே அவன் அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டான். அவர்கள் ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, யாத்திராகமம் 32 26 பாருங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். என்னடா கொடுமையா இருக்கு! கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். வனாந்தரத்திலே இருக்கிறார்கள். வனாந்தரத்தை கடந்து அவர்கள் பிரயாணம் பண்ணி கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் இவர்களுக்கு அநேக ஆலோசனைகளை, சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். அதை மோசேயிடம் சொல்லுகிறார். மோசே தான் அதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும். இவன் அதற்காக பிறந்தவன், அதற்காக வாழ்கிறவன், அதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவன். ஆனால் இந்த ஜனங்கள் கையிலே அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய கட்டளைகளை மீறிவிட்டார்கள். ஆகவே கர்த்தர் சொல்லிட்டாரு, என் பட்சத்தில் இருப்பவர்கள் யார் வாருங்க. லேவி கோத்திரம் மாத்திரம் வந்தது. 12 கோத்திரம் இருக்கிறது. மீதமுள்ள 11 கோத்திரம் வரவில்லை. ஒரே ஒரு கோத்திரம் வருகிறது. கர்த்தர் சொல்லிட்டாரு, போ, யாரெல்லாம் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணானோ போய் வெட்டு. அன்றைக்கு 3000 பேர் செத்து போனார்கள். மோசே போய் கர்த்தரிடத்திலே அழுகிறான், புலம்புகிறான், இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறான். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அடுத்து என்ன நடந்தது? எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். யோசுவா 12 பேரை கோத்திரத்துக்கு ஒருவராக தெரிந்தெடுத்தான். அவர்கள் கானானுக்கு பக்கத்திலே வந்து சேர்ந்து விட்டார்கள். மோசே கூட வருகிறான். இந்த உள்ளே போய் தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு அங்கே இருக்கிற கனிகளை கொஞ்சம் கொண்டு வாருங்கள். தேசம் எப்படிப்பட்டது? வளப்பமானதா, இழப்பமானதா, அரணானதா, கோட்டைகளில் இருக்கிறார்களா, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி மோசே அனுப்பி விடுகிறான்.
அதே போல் இந்த ஜனங்கள் போய் சுற்றி பார்த்து விட்டு 40 நாட்கள் சுற்றி பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள். வந்து இந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், போய் வந்த தேசம் நல்ல தேசம்தான், அதன் கனிகள் இவைகள். ஆனால் அந்த ஜனங்கள் எல்லோரும் ராட்சதர்கள், நம்மை விட பலசாலிகள், நம்மால் அதை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி அந்த 13ஆம் அதிகாரத்தில் கடைசி லைன் பாருங்க, தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கும் விரோதமாக, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனாமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். அந்த தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் யோசுவாவும் காலேபும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நல்ல ஒரு சாட்சியை காலேபும் யோசுவாவும் 2 பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் கானானுக்குள்ளே கொண்டு போவார். சொல்லலாம், கர்த்தர் என்மேல் பிரியமாயிருந்து என்னுடைய கானானுக்குள், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாகிய பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்திலே கொண்டு வந்து விடுவார். ஆனா இந்த ஜனங்கள் என்ன பேசிக்கொண்டார்கள்? இவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும், நல்ல செய்தி கொடுத்தவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று மற்ற எல்லா ஜனங்களும் பேசிக்கொள்ளுகிறார்கள். கர்த்தர் பார்த்தாரு, துர்ச்செய்தி பரம பண்ணினாய், நான் உனக்கு நல்ல தகப்பன், நல்ல தேவன், உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. உன்னை நான் அழைத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை கொடுக்கிறேன். ஆனால் நீயோ என்னை விசுவாசிக்கவில்லை, என்மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. அதனால 10 பேரும் அந்த இடத்தில் தானே செத்து போனார்கள். துர்ச்செய்தி பரப்பினவர்கள், துர்ச்செய்தி பேசினவர்கள், ஜனங்களை மனம் மடிய வைத்தவர்கள், ஜனங்களை முன்னேற விடாமல் தடுத்தவர்கள் அங்கே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அங்கேயே அன்றே மரித்து போனார்கள். மோசே அழுறான், மோசே ஜெபிக்கனான், ஆண்டவரே உம்மால் இந்த ஜனங்களை நடத்த முடியாமல் இங்கே அவர்களை கொன்று போட்டீர் என்று எதிராளிகள் சொல்லுவார்கள், அதனால அவர்களை மன்னித்தருளும் என்று கெஞ்சுகிறான். இந்த ஜனத்துக்காக ஜெபிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல ஊழியக்காரனாகிய மோசேயை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான், அதிகமாக பதறி பேச மாட்டான். அவனையே பதறி பேச வைத்த ஜனம் இந்த வணங்கா கழுத்துள்ள பொல்லாத ஜனம். சரி, அடுத்தது எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம். இவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பிரயாணத்தை செய்து கொண்டே வருகிறார்கள். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, இப்போ 250 பேர் ஒன்று சேர்ந்துட்டான். அவர்களுக்கு லீடர் இருந்த கோராகு மோசேக்கிட்ட வந்து பேச வர்றான். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள்,
கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். இவனுக்கு இதே வேலை, முகங்குப்புற உடனே விழுந்துருவான், சாஷ்டாங்கமாக விழுந்துருவான். கர்த்தாவே மன்னியும், இந்த ஜனத்தை மன்னியும், இந்த ஜனங்களை நான் ஒருமிக்க பெற்றேனோ, இவர்களை கொண்டு வந்து என் தலையில் கட்டிட்டீரே ஆண்டவரே. நான் பாட்டுக்கு மீதியான தேசத்தில் என்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். 2 அருமையான பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை வைத்து நான் தாழ்மையும் எளிமையுமாக ரொம்ப சிம்பிள் லைஃப் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை போய் கூட்டிகிட்டு வந்து இந்த பொல்லாத ஜனம், வணங்காக்கழுத்துள்ள ஜனம், இவர்களுக்கு போதகராக இருக்கும்படி என்னை வைத்து விட்டேரேன்னு பாஸ்டர் மோசஸ் பரிதாபமாக அழுகிறான். பின்பு மோசே எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை. இந்த எல்லா ஜனங்களும் பரிசுத்தமானவர்கள், நல்லவங்க, ஏண்டா நீங்கள் மிஞ்சி பேசுகிறீங்கன்னு சொன்னவங்களை கூப்பிட்டு விடுறான். மோசே கூப்பிட்டு விடுறாரு, பாஸ்டர் மோசே கூப்பிடுறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க? வரமாட்டோம், நாங்கள் வருவதில்லை. இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? இவங்க எகிப்து தேசத்தை இப்போ என்ன சொல்கிறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா, அந்த தேசத்திலிருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே எப்படி நாங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தோம்? எங்களை அடித்தாங்க, கட்டடங்களை கட்டினோம், பட்டணங்களை கட்டினோம், ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கல, கர்த்தரை நோக்கி முறையிட்டோம். ஆனால் அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே இருந்து எங்களை கொண்டு வந்தது என்ன? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான். பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்துருங்கள். இவன் எல்லாம் சொல்கிறான். சொல்லி அடுத்த நாள் எல்லாரும் வர்றாங்க. 23. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான், அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் அங்கே போய் சொல்கிறான், எல்லாரும் விலகு, ஓடு, ஒருத்தர் இவன் கூட நிற்காத, ஏனென்றால் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசி செயல்படுகிறவர்கள், ஓடிப்போ சொல்கிறான். 27. அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெஞ்சாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடு தங்கள் கூடார வாசலில் நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளையெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள். 31 பாருங்க. அவன் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவ்வளோதான். இங்கே அடுத்த மரணம். அதாவது நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அவர்கள் கன்றுக்குட்டி செய்தார்கள், ஆரோன் செய்வித்தான். அன்றைக்கு லேவி பிரிந்து வந்தான், 3000 பேர் செத்தார்கள். அடுத்து சுற்றி பார்க்க போகிறார்கள், போய் வந்து துர்ச்செய்தி பரப்பினார்கள், 10 பேரும் அங்கே செத்தார்கள். இப்போது இந்த ஜனங்கள் வேறு மாதிரி பேசுகிறார்கள். 250 பேர் சேர்ந்து, மோசே வேண்டாம், நாங்கள் எல்லாரும் பாஸ்டர்ஸ். கர்த்தர் பார்த்தாரு, நீங்கள் சாதாரணமாக சாகக்கூடாது, உங்களுக்கு விசேஷித்த சாவு, பூமி தன் வாயை திறக்கும். கோராகு, தாத்தன் எல்லாரும் உள்ளே வீடோடு அவர்களுக்குரிய பொருட்களோடு மனைவி, பெஞ்சாதிகள், பிள்ளைகள் எல்லாரோடும் செத்து போனார்கள்.
அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. பதினாறாம் அதிகாரம் 41வது வசனம். மறுநாள் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். ஊரே ஒன்று கூடிக்கிடுச்சு. நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களை கொன்று போட்டீர்கள். 46 பாருங்க. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். இந்த ஜனங்கள் பேசிய வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தர் வாதையை அனுப்பிவிட்டார். ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், நல்லவர்கள், நீங்கள் தான் ஜனங்களை குற்றப்படுத்தினீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். கர்த்தருக்கு கோபம் உண்டது. கர்த்தர் வாதையை அனுப்புகிறார். அங்கே பாவ நிவர்த்தி செய்வதற்காக ஓடு, ஜெபம் பண்ணுடா, தூப வர்க்கத்தை போட்டுட்டு ஓடு, ஜனங்களுக்குள்ள ஓடு. அவன் ஜனங்களுக்குள்ளே ஓடினான். இப்போ நிச்சயமா ஒரு 83 84 வயசு இருக்கும் ஆரோனுக்கு. 84 வயது ஆரோன், மோசேயுடைய அண்ணன். அவன் அந்த தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே ஓடுகிறான். கோராகின் 49 கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். ஒரே நாளில் ஒரே ஒரே நொடியில் 14,700 பேர் செத்து போனார்கள். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயிடத்திலே திரும்பி வந்தான். ரொம்ப பரிதாபமான நிலைமை. வரிசையாக செத்து கொண்டிருக்கிறார்கள். 17ஆம் அதிகாரம் 12. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம். கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் தீருமோ என்றார்கள். வரவெல்லாம் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்து தான் தீர வேண்டுமா? நீ ஒழுங்கா இருந்தா ஏன் சாக போற? நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா நாங்கள் எல்லாம் செய்வோம், எங்களால் எல்லாம் முடியும். தவ்வி குதிச்சையில் கர்த்தரே, ஆண்டவரே, இரக்கங்கள் பெரியது, அன்பு பெரியது, தயவு பெரியது, கிருபை பெரியது, உம்முடைய இரக்கத்திற்கு காத்திருக்கிறேன். நீர் எல்லாம் அறிந்தவர், உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. உம்மிடத்தில் வருகிறோம், போதும் அடிமை வாழ்க்கை. நீர் வாக்கு பண்ணின தேசத்திற்கு எங்களை கொண்டு போக வேண்டும் என்று கேட்டிருக்கலாமே. கர்த்தர் இந்த ஜனத்தை நோக்கத்தோடு தானே அழைத்து கொண்டு வருகிறார். இவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும். அந்த தேசம் இஸ்ரவேல் என்ற மனிதனுடைய பெயரால் இஸ்ரவேல் என்று மாறி இருக்கிறது. அது வளர வேண்டும், பெருக வேண்டும். ஏற்ற காலத்திலே அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த தேசத்திலே பிறக்க வைக்க போகிறார். இந்த ஜனங்களை ஆசாரிய ராஜ்யம் என்று சொல்லி இருக்கிறார். அத்தனை பேரும் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். ஆனால் இப்போது அக்கிரமக்காரர்களாக வனாந்தரத்திலே நடந்து கொள்ளுகிறார்கள். சரி, அடுத்தது எண்ணாகமம் 25. எண்ணாகமம் 25. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள்.
அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. நாலாவது வசனம் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். பினகாஸ் என்பவன் எலெயாசாருடைய மகன், ஆரோனுடைய பேரன். அவன் அங்கே 2 பேரை குத்தி கொன்று போட்டு தேவனுடைய கோபத்தை அவன் குறைத்து விட்டான். அந்த இடத்திலே 25:9 பாருங்க. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். ஒரே சாவுதான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போய்கொண்டிருக்கிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே பாவிகளை கொண்டு போய்விட்டால் பரலோகத்தை நரகமாக்கி விடுவார்கள். வழியிலே கீழ்ப்படியாதவர்கள் குறிப்பிட்ட தேசத்திற்குள்ளே போனால் அந்த தேசம் நாசமாய் போய்விடும். அந்த தேசத்திலே அவர்கள் தொடர்ந்து இப்படி நடப்பார்கள். அந்த தேசம் இவர்களை கக்கி போடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு 24,000 பேர் செத்து போனார்கள். இதோட முடியல. எண்ணாகமம் 26 64 63 மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் எரியோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிற போது இருந்தவர்கள் இவர்களே. முன்பு மோசேயும் ஆசாரியனாய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லி இருந்தார். எப்புனோயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை. 6 லட்சம் புருஷர் கிளம்பினார்கள். அவருடைய மனைவிகள், குழந்தைகள் எல்லாரும் வந்தார்கள். 6 லட்சம் பேரும் செத்தா போயிட்டாங்க. ஆமா, 2 பேர் தவிர, காலேபும் யோசுவாவும். கர்த்தருக்கு என்ன வேணும்? கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும் வேண்டும். கீழ்ப்படியாதவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்கள் எனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் தீர்மானித்தார். மோசே தீர்மானிக்கவில்லை. அவனே உள்ள போகல, தெரியும் தானே? ஆரோன் உள்ள போகல, மோசேயும் கானானுக்குள்ளே போகவில்லை. கர்த்தரை கனம் பண்ண வேண்டியவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள், கர்த்தர் சொன்னபடி செய்ய வேண்டியவர்கள். முதல்ல கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு, கன்மலை மேல நிற்பேன், ஓரேபில் அடி, தண்ணி வரும். தண்ணி வந்தது. 2வது முறை இவர்கள் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. கர்த்தர் சொல்றாரு, மலைக்கிட்ட பேசு, மலையிலிருந்து தண்ணி வரும். இவனுக்கு கோபம். நீங்க தண்ணியா கேட்டீங்க, உங்களுக்கு தண்ணி கொடுக்கப்படுவது இல்லை. இவன் யாரு? கர்த்தருடைய ஜனத்துக்கு தண்ணீர் கிடையாது என்று சொல்ல மோசே யார்? கர்த்தர் சொல்லட்டும், கர்த்தர் சொன்னதை சொல்லு. நீ இந்த மாதிரி பேசினீல, கானான பாரு, பிஸ்காவின் கொடுமுடியில ஏறு, அதை பாரு. கண்ணில் காண்ற ஆசீர்வாதம், அனுபவிக்கிற ஆசீர்வாதம் உனக்கு இல்லை. அதே போல மோசே உள்ளே போகவில்லை. 2 பேர் கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தரை புரிந்து கொண்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசினவர்கள். 2 பேர். 6 லட்சம் பேர்ல 2 பேர் தானா? இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு ஜனம் இதுதானா? இங்க இருக்கிறது இவ்வளவுதானா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், அவர் சொன்னதை மட்டும் செய்கிறவர்கள். சில நேரத்துக்குள்ளே நமக்குள்ளே இருக்கின்ற முரட்டாட்டம், குருட்டாட்டம், நமக்குள்ளே இருக்கிற கோபம், வெறி, ஆத்திரங்கள் செயல்படுகிறது.
தாறுமாறாக பேசி விடுகிறோம். கர்த்தரை பேசுகிறோம் என்ற அறிவில்லாமல் பேசி விடுகிறோம். 10 முறை இவர்கள் என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே, நீ வா, உன்னை நான் பெரிய ஆளாக்குறேன், உன்னை கொண்டு நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறேன், இவர்களை விட்டு வா. அவன் உடனே மோங்குப்புற விழுந்துருவான் கர்த்தருக்கு முன்னால். என்ன அருமையான மோசே! ஆனால் அவனும் கூட அந்த தேசத்திற்குள்ளே போக முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் இவர்களுடைய கீழ்ப்படியாமை, இவர்களுடைய அவிசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஓகே, அடுத்த தடவை பேசுகிறப்ப புதிய ஏற்பாடு இதை குறித்து என்ன சொல்கிறது என்று படிக்க போகிறோம். ஓகே, காட் பி வித் யூ.